அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேரள மாநிலம் தானூர் என்ற பகுதியில் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த சிலர் பிஜேபி கட்சிக்காக வேண்டி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்றும் அவர்கள் கண்ணியத்திற்குரிய உலக அளவில் மதிக்கப்படக்கூடிய ஏபி உஸ்தாதினுடைய இயக்கங்களை சார்ந்தவர்கள் என்றும் ஒரு தவறான கொள்கை சமுதாயத்துக்கு மத்தியில் யாராலோ பரப்பப்படுகிறது. பரப்பப்படுபவர்கள் யார் என்பதை பற்றி நமக்கு தேவையில்லை, சர்ச்சையும் தேவையில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஹிதாயத்தையும் நேர்வழியையும் கொடுப்பானாக, அவர்களுக்கு இதை பற்றிய உணரும் தன்மையை கொடுப்பானாக. இதில் நாங்கள் 2 வீடியோக்களை சேர்த்து அனுப்பியுள்ளோம். கேரளத்தில் தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் ஒரு 6 பேர்கள் முஸ்லீம்கள் தானூர் என்ற மலப்புரம் ஜில்லாவில், மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தானூர் என்ற பகுதியில் 6 பேர்கள் முஸ்லீம்களாக போட்டியிடுகிறார்கள். பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாகவும் தாமரை சின்னத்திலும் அது அல்லாத சின்னங்களிலும். இதில் ஒரு ரஃபீக் என்ற நபருடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. இந்த ரஃபீக் என்பவர், அவருக்கும் ஏபி உஸ்தாதினுடைய இயக்கத்திற்கும் எந்த தொடர்புமே இல்லை என்பதை தானூர் பகுதியை சார்ந்த ஒருவருக்கு நேரடியாக போன் செய்து கேட்ட பொழுது, இவருக்கும் நம்முடைய இயக்கங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்பது முன்னால் உள்ள போன் செய்தி குறுஞ்செய்தியிலிருந்து உங்களுக்கு விளங்கும். அது மட்டுமல்ல, சமுதாயத்தால் பரப்பப்படக்கூடிய ஒரு வீடியோவோடு சேர்த்துதான் இந்த செய்தியை பரப்புகிறார்கள். அந்த வீடியோவில் கூட கேள்வி கேட்கிற பொழுது நான் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவன் என்று அந்த ஆள் பதில் சொல்லுகிறாரே தவிர நான் ஏபி உஸ்தாதினுடைய இயக்கத்தை சார்ந்தவர் என்ற பதில் அதில் இல்லை. நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். இதில் உள்ளர்த்தத்தை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். இதில் இந்த ரஃபீக் என்பவர் ஒருவருக்கு கார் ஓட்டிக் கொண்டிருந்தார், டிரைவராக இருந்தார். அவருடைய முதலாளிக்கும் முதலில் அவர் முஸ்லீம் லீக்கிலும் இரண்டாவது காங்கிரசிலும் இருந்தார். இவருக்கு ஏதோ ஒரு சிரமம், அரசியல் ரீதியான ஒரு சிரமம் ஏற்பட்ட பொழுது அந்த சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டி பிஜேபி பார்ட்டி உதவி செய்துள்ளது. அந்த உதவிக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக வேண்டி இந்த ரஃபீக் என்ற நபர் இப்போது தேர்தலில் நிற்கிறார். இவருக்கும் ஏபி உஸ்தாதுக்குமோ ஏபி உஸ்தாதை சார்ந்த அந்த எந்த எஸ்எஸ்எஃப் ஆனாலும் சரி, எஸ்ஜேஎம் ஆனாலும் சரி, எம்ஓஐ ஆனாலும் சரி, எஸ்பிஐ ஆனாலும் சரி, எஸ்ஒய்எஸ் ஆனாலும் சரி, இப்பொழுது புதிதாக உஸ்தாதால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கேரள முஸ்லிம் ஜமாத் என்ற அமைப்போடோ எந்த தொடர்பும் கிடையாது. அதில் எக்காலத்திலும் ஒரு உறுப்பினராகவும் இருக்கவில்லை.